Good morning, students. நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, நம்ம எதுக்காக வகைப்படுத்த வேண்டும், தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ உன்னோட புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, ஹாரி பாட்டர். சரியா? இந்த ஸ்டோரி புக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாரி பாட்டருங்கிறது. இதில் வந்து ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம், நார்மலாக ஒரு லைப்ரரி அப்படின்ட்டு போகிறோம்னா நாவல்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஸ்டோரி புக் ஒரு இடத்துல இருக்கும், க்ரைம் ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதானது வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி வகைப்படுத்துறது இல்லைன்னு வச்சுக்கோயே, ஒரு சில டாபிக் நம்ம போய் பார்க்குறோம், தாவரங்களை பற்றி நமக்கு தேவைன்னா அங்கே போய் லைப்ரரியில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பிரித்து வச்சு நம்ம பார்க்கணும். அதான் வந்து என்னென்னா வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கக்கூடிய இதில் இந்த தாவரவியலை பொறுத்த வரைக்கும் the classification is essential to biology because there is a vast diversity of organism to sort out and compare. அதாவது ஒற்றுமையும் வேற்றுமையும் அதே மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி வரிசைப்படுத்தி தாவரங்களுடைய அமைப்புகள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், உயிரியலை பொறுத்த வரைக்கும் பிரித்து படிக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய குரூப்பு, வாஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் உயிரியலாளர்களால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ இதை வந்து என்ன அப்படின்னா படிக்கக்கூடியது தான் என்னது இந்த கிளாசிஃபிகேஷன். ரைட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் கேட்டலாக் அண்டு retrieving information about the tremendous diversity of flora is known as the classification. அதாவது தகவல்களை அட்டவணைப்படுத்தணும், அதை சார்ந்த தகவல்களை ரிட்ரைவிங் மீளப்பெறுதல், இது எல்லாமே சேர்ந்தது தான் வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பாவ்ஸ் வே ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்டு group on the basis of their similarities, dissimilarities and relationship. ஒற்றுமை வேற்றுமை அதற்கிடையான தொடர்பு, இது எல்லாத்தையும் இதனுடைய நோக்கமாக கருதப்பட வேண்டும். To provide a systematic arrangement expressing the relationship between the organism. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வகைப்படுத்தி ஒவ்வொரு உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகைப்படுத்துறது தான் ஆர்கானிசத்தோடைய முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நீடு ஃபார் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? இதுக்கு அவசியமா அப்படின்னு பார்க்கணும். இது வகைப்பாட்டியலுடைய அவசியம். Understanding the classification of organisms can give an insight into the other field as a significant practical value. உயிரினங்களின் வகைப்பாட்டை புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிறோம், வகைப்பாட்டை புரிஞ்சுக்கணும். மற்ற துறைகளை நுண்ணறியவும், அதாவது இன்சைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, மற்ற துறைகளை பற்றி அதர் ஃபீல்டு, இன்சைட் ஆஃப் த அதர் ஃபீல்டு, மற்ற துறைகளை பற்றின நுண்ணறிவும் ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு கொடுத்து நடைமுறையில் எளிதில் பயன்படுத்தவும் இது உதவுகிறது. அதாவது உயிரினங்களின் வகைப்பாட்டை புரிஞ்சுக்கிறோம், மற்ற துறைகளை வந்து நுண்ணறிதல், நடைமுறையில் எளிதில் பயன்படுத்துவதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ அபவுட் டிஃப்ரெண்ட் டேக்ஸா பலதரப்பட்ட தாவரங்களுடைய படிநிலைகளையும் அதற்கு இடையேயான உறவு முறைகளையும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா? மூணாவது என்ன கொடுத்துருக்கு, இட் ஹெல்ப்ஸ் டு ட்ரெயின் த students of plant science with regard to the diversity of organisms and the relationship with other biological branches. தாவரவியல் மாணவர்களுக்கு பல வகையான
தன்மையை விளக்கவும் அதனுடன் பிற உயிரியல் துறைகளுக்கு இடையான தொடர்புகளை பயிலுதல். சரிங்களா? டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் பயாலஜிக்கல் பிரான்ச்சஸ். பயாலஜியில் இருக்கக்கூடிய அதர் துறைகளை பற்றி துறை மற்றும் அதுக்கு இடையான ஒற்றுமை வேற்றுமை தான் ரிலேஷன்ஷிப். அதே வந்து என்னென்னா பல வகை தன்மையை விளக்குதல். இதெல்லாமே நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட். அடுத்து டாக்ஸானமி, டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கியமான டைப்பு கொடுத்துருக்கு. ஒன்று ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் ஒன் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன், தேர்ட் ஒன் ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் அண்டு ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 5 மார்க் கொஸ்டினில் தனியாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரி, கரோலஸ் லினேயஸ் இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது செயற்கை முறை, இயற்கை முறை, இனப்பரிணாம வழிமுறை. சரிங்களா? இப்போ ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது செயற்கை முறையான வகைப்பாடு. சரி, இப்போ அந்த செயற்கை முறை வகைப்பாட்டில் பார்த்திங்கன்னா கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறவர் தான் ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியல் வல்லுனர். இவர் தான் என்ன சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. சரிங்களா? வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா அந்த கரோலஸ் லினேயஸ். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு 1753 1753 வந்து என்ன பண்ணுறாருன்னா அவுட்லைன் த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் புக்கில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளியிட்டிருக்காரு. ரைட். வேரஸ் இன் லிஸ்டட் அண்டு listed and described 7,300 species and arranged in 24 classes. 24 வகைகளாக வகுப்புகளாக 7,300 தாவர சிற்றினங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா விவரிச்சிருக்கார். அதில் என்ன அப்படின்னா மெயினாக ஸ்டாமன் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனியன் அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் நம்பர், அதே மாதிரி யூனியன்னா ஒட்டுதல், பக்கத்தோட ஒட்டி இருக்குது. அதாவது மகரந்தத்தில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூலக வட்டமும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அள்ளி வட்டமும் ரெண்டுமே இணைஞ்சிருக்கும். அதுதான் அடசன் அண்டு கொகசன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி மகரந்தத்தாளுடைய நீளம், லென்த்து அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் எப்படி பரவி காணப்படுது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா வகைப்படுத்துகிறாரு. அதனால் இவர் வந்து என்னென்னா பேஸ்ட் ஆன் த கார்பல் கேரக்டர் இன்டு ஆர்டர், ஹென்ஸ் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ known as செக்ஸுவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாலின வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அப்படின்னா மகரந்த தளவட்டம், சுலக வட்டத்தை பற்றி இவர் அதிகமாக பயன்படுத்தியிருக்கனால இது வந்து என்னது செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ரைட். இந்த வகைப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். செயற்கை முறை கோட்பாடாக இருந்தாலும் தாவரங்களை அடையாளம் காண்பதற்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சரி, இதில் இருக்கக்கூடிய வகைப்பாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 24 classes recognized in lineages by species plantarum on the basis of monandria, diandria, triandria. அதாவது மோனோ அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம், ஆண்ட்ரியா அப்படின்னா மகரந்தத்தாள்னு அர்த்தம், ஆண்ட்ரியா. இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரானா 4, பென்டானா 5, அதுக்கு மேலே இருக்குது 24 classes. சரிங்களா? 24 வரைக்கும் இந்த மாதிரி பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். அடுத்து பாருங்கள். இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் artificial continued more than 100 years after the death of Linnaeus. அப்போ 100 வருஷம் வரைக்கும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் சில இடங்களில் வந்து ஏன்னா இது வந்து சிம்பிளிசிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து என்னன்னா குட் நாட் ஹோல்டு டியூ டு த ஃபாலோயிங் ரீசன். சில விஷயங்களால் சில நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னா முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றிலும் அதாவது பாருங்களேன், டோட்டலி அன்ரிலேட்டட் பிளான்ஸ் வர் கெப்ட் இன் அ சிங்கிள் குரூப்.
சிங்கிள் குரூப், அதாவது ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய புக்கு எல்லாமே ஒரே மாதிரியே தான் வரிசைப்படுத்தணும். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ரியாலஜி புக் இருக்குது, சைட்டாலஜி புக் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா டாக்ஸானமி புக் இருக்குது. இப்போ டாக்ஸானமியில் இருக்கக்கூடிய புக்கை கொண்டு போய் எம்ப்ரியாலஜியில் இருக்க கொண்டு போய் சைட்டாலஜிலையும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா அன்ரிலேட்டட் பிளான்ட்ஸ், தொடர்பு அல்லாத பிளான்ட், சரிங்களா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குரூப்பில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்ஸ் வேர் கெப்ட் இன் வைட்லி செப்பரேட்டட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முற்றிலும் தொடர்பு உள்ள குரூப்புகள் எல்லாமே, க்ளோஸ் ரிலேட்டட் குரூப் பிளான்ட் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெவ்வேறு இதில் வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதில் யூஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிஞ்சிபிரேசி ஆஃப் மொனோகாட், ஒரு வித்திலை தாவரத்தில் வரக்கூடிய ஒரு குடும்பத்தின் பேர் ஜிஞ்சிபிரேசி. அதேமாதிரி டைகாட்டில் வரக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய பேர் அனகாடியஸ். ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க மொனாட்ரியே அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரே ஒரு ஸ்டேமன் இருக்குது, அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க மொனோகாட் பிளான்ட்டு டைகாட் பிளான்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டாங்க. அப்போ இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ரெண்டாவது ப்ரூனஸ் வேர் கிளாசிஃபைடு அலாங் வித் கேக்டஸ், கள்ளி வகையை சேர்ந்த தாவரங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஒரு வித்திலை தாவர தொகுப்பை சேர்ந்த ஜிஞ்சிபிரேசி. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா மகரந்தாள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ப்ரூனஸ் அப்படிங்கக்கூடிய பேரினமும் கேக்டஸ் குழுமத்தோடு சேர்ந்து வகைப்படுத்தப்பட்டிருக்குது. சரிங்களா? கேக்டஸ் அதாவது முள்ளு செடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கள்ளி வெரைட்டியோடு வச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரைட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நேச்சுரல் சிஸ்டத்துக்கும் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டத்துக்கும் எந்த விதமான தொடர்புக்கும் இதுக்கு இல்லை அப்படிங்கிறனால இதை முற்றிலும் நிராகரிக்கப்படுகிறது. அடுத்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ரைட். இதை பாருங்கள். The botanist who came after Linnaeus realized that no single character is more important than the other character. அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டார், அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் இது கிளாஸிஃபிகேஷன் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் அப்படின்னா பென்தம் அண்டு ஹூக்கர், இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் சிஸ்டத்துக்கு வர்றாங்க. நேச்சுரல்னால் அப்படியே ஃபீல்டுக்கு போக வேண்டியது, போனோம்னா செடியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியது, கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு எல்லா கேரக்டரும் லீஃப் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது, அப்புறம் லீஃபுடைய வீனேஷன் எப்படி இருக்குது, அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து என்னது லினேயஸ், அதாவது பென்தம் ஹூக்கருடைய நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. இப்போ இதில் என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். The first scheme of classification based on overall similarities were presented by Antony Laurent de Jussieu அப்படின்னு சொல்லக்கூடியதில் வழங்கப்பட்டது. அதாவது தாவரங்களுக்கான ஒற்றுமையின் அடிப்படையில் இயற்கை முறையில் வகைப்படுத்தப்பட்டும் ஒரு அணுகுமுறை உருவாக்கி 1789 பார்த்திங்கன்னா அன்டோனின் லாரண்ட் டி ஜெசுவால் அப்படிங்கிறவங்க முதலாக வழங்கப்பட்டது. சரி. இதை வந்து என்னென்னா ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஹூக்கர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளாஸிஃபிகேஷன் உருவாக்குறாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன் என்னங்க தான் இப்போ நம்ம பார்த்துருவோம். பென்தம் அண்டு ஹூக்கர். ரைட்டு. பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா 3 வால்யூம் ஆஃப் ஒர்க்டஸ் புக் ஜெனிரா பிளான்டாரம். அவர் வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம், யார், கரோலஸ் லினேயஸ். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ஜெனிரா பிளான்டாரம் 3 வால்யூம் கொடுக்குறாங்க. இதில் 202 ஃபேமிலி இருக்குது, 7569 ஜீனஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 97,205 ஸ்பீசிஸ் இருக்குது இதில். ரைட். இந்த சிஸ்டத்தை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெயினாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் 3 மேஜர் கிளாஸஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டைகாட், ஜிம்னாஸ்பம் அண்டு மோனோகாட். டைகாட், மோனோகாட் அண்டு ஜிம்னாஸ்பம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்களேன். இப்போது இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸில் இதை தான் கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த பேஜில் இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும். சரிங்களா? இப்போ இது முக்கியம் இல்லை, இந்த ஒரு இது மட்டும்தான், இந்த சார்ட் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் இதை மட்டும்தான் கேட்பான். இது எழுதினீங்கன்னாவே போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க 5 மார்க் கொஸ்டின். இப்போது சீடடு பிளான்ட். இந்த சீடு பிளான்ட்டை 3 கிளாஸஸாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று டைகாட்,
ஜிம்னோஸ்பெர்ம் அண்டு மோனோகாட். புக்கில் அப்படி பார்த்துக்குங்க. இப்போ இந்த டைகாட் பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்கிளாஸ் மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று பாலிபெட்டாலு, கேமோபெட்டாலு, மோனோக்ளமிடி. பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலே அண்டு மோனோக்ளமிடி. இந்த பாலிபெட்டாலாவை மறுபடியும் சீரீஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிவிஷன், அடுத்தது கிளாஸு, சப் கிளாஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா சீரீஸ். தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கேலசி ஃப்ளோரே. தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே அண்டு கேலசி ஃப்ளோரே. நோட் பண்ணிக்க. தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே அண்டு கேலசி ஃப்ளோரே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ். தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே அண்டு கேலசி ஃப்ளோரே அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இருக்குது, பார்த்துக்குங்க. சரி, இப்போ பாருங்களேன். ஃபஸ்ட்டு சீடு பிளான்ட், அதாவது விதை தாவரம் அப்படின்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய 3 வகுப்புகள் யார் அப்படின்னா டைகாட், ஜிம்னோஸ்பெர்ம் அண்டு மோனோகாட். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், டைகாட்னா இருவித்திலை தாவரம்னு படிக்கிறோம். சரிங்களா? ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திறந்த விதை தாவரம். மோனோகாட் அப்படின்னா ஒரு வித்தலை தாவரம். மோனோகாட்னா என்னதுங்க? ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? ரைட். இப்போது ஒவ்வொன்றையும் பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், சப்கிளாஸ் துணை வகுப்பில் வந்து பாலிபெட்டாலே. பாலி அப்படின்னா ஃப்ரீன்னு அர்த்தம். பாலின்னா என்னதுங்க? ஃப்ரீ. பாலிபெட்டாலே. பாலி அப்படின்னா ஃப்ரீ, இணையாதவை. பெட்டல்ஸ் அப்படின்னா அள்ளி இதழ்கள். அப்போ அள்ளி இதழ்கள் தனித்தது, இணையாமல் இருக்கும். அள்ளி இதழ்கள் தளித்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்தது தலாமி ஃப்ளோரே. பார்த்திங்கன்னா சீரீஸ் பாருங்கள். தலாமி ஃப்ளோரே. தலாமஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? வேர் ஆல் த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரைசஸ் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த பெடிசல். அதாவது பூ தளத்தின் மீது அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல, அந்த நுனிப்பகுதியில் எந்த இடத்துல மலர் பாகங்கள் உருவாகின. யார் யார் மலர் பாகங்கள்? அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்தாள் வட்டம், சுலக வட்டம் எல்லாம் எந்த இடத்துல அரைஸ் ஆகுதோ. இப்போ பாருங்களேன், இதுதான் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த நுனி இருக்குது பார்த்திங்களா? இந்த இடத்துல இருந்தால் அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், எல்லாமே. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு பேர் என்னென்னா பூத்தளம்னு சொல்கிறதா தலாமஸ். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி வகைப்படுத்தியிருக்காங்க பூத்தளம். சரிங்களா? ரைட். இதில் எத்தனை ஆர்டர் கொடுத்துருக்கோன்னா 6 ஆர்டர், 34 ஃபேமிலிஸ். அடுத்த டிஸ்கி ஃப்ளோரே. அந்த பூத்தளம் பார்த்திங்கன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி வகைப்படுத்துகிறாங்க. 4 ஆர்டர்கள் மற்றும் 23 ஃபேமிலிஸ். அதாவது 4 துறைகள், 23 குடும்பங்கள் இருக்குது. அடுத்தது கேலசி ஃப்ளோரே. அந்த பூத்தளம் பார்த்திங்கன்னா கோப்பை வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? கப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால கேலசி ஃப்ளோரே. இதில் வந்து 5 ஆர்டர், 27 ஃபேமிலிஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு ஃபீல்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணி வகைப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இதை வந்து நான் பயன்படுத்துகிறோம். இதுக்கு கிளாஸிஃபிகேஷன். ரைட். அடுத்து பாருங்கள், கேமோபெட்டாலே. கேமோபெட்டாலே சப் கிளாஸ் 2 என்னது? கேமோபெட்டாலே. கேமோ அப்படின்னா யுனைடெட், பெட்டல்ஸ்னால் அள்ளி இதழ்கள். அப்போ அள்ளி இதழ்கள் எப்படி இருக்கும்? இணைந்தவை. முன்னாடி வந்து பாலிபெட்டாலேன்னு படித்தோம். அது வந்து அள்ளி இதழ்கள் இணையாதவை. இது வந்து அள்ளி இதழ்கள் இணைந்தவை. சரிங்களா? இதில் பாருங்கள், இன்ஃபரே, ஹெட்டிரோமெரே, பைகார்பலேட்டு. சரிங்களா? இன்ஃபரே அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு வார்த்தை, இன்ஃபீரியர் ஓவரி. சரிங்களா? இன்ஃபீரியர் ஓவரி, கீழ்மட்ட சூழ்பை அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்பல். கார்பல்ங்கிற வார்த்தை என்னது? சூலகம். அப்போ இதை எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்குது? இன்ஃபீரியர்னா இன்ஃபரே அப்போ என்னன்னா சூலக வட்டத்தை பேஸ் பண்ணி வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது பாருங்கள், இன்ஃபரேனா கீழ்மட்ட சூழ்பை. சரிங்களா? இதில் என்ன இருக்குது அப்படின்னா 3 துறைகள், 9 ஃபேமிலி இருக்கும். அடுத்தது ஹெட்டிரோமெரே, பல வகை சூலக குழுமம். பல வகை இதில் இருக்கக்கூடிய இலை குழுமம்னு சொல்கிறோம் ஹெட்ரோமெரே. சரிங்களா? 3 ஆர்டர், 12 ஃபேமிலி. அதேமாரி பைகார்பலேட்டு, 2 சூலக இலைகளை கொண்டவை. 2 சூலக இலைகளை கொண்டது. இதில் 4 ஆர்டர், 24 குடும்பங்கள் இருக்குது. அடுத்தது மோனோக்ளமைடி. அடுத்து என்னதுங்க? மோனோக்ளமைடி. சரி, வேறுபாடற்று பூவிதழ் குடும்பம் காணப்படும். அதாவது மோனோன்னா சிங்கிள்னு அர்த்தம், கிளமைடின்னு கிளாக்னு அர்த்தம். ஒரே வரிசையில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 8 திரைகளும் 36
குடும்பங்களும் இருக்குது. வேறுபாடற்று பூவிதழ் குழுமங்கள் காணப்படும். அதாவது அள்ளி வட்டம் புள்ளி வட்டம்னு என்ன பண்ண முடியாதுங்க, பிரித்து பார்க்க முடியாது. அதான் மோனோக்ளமைடி அப்படின்னு சொல்கிறோம். வேறுபாடு இல்லாத இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன சொன்னால், ஒரே ஒரு இதழ்களாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன படிச்சிருக்கிறோம், பூவிதழ்கள்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த பூவிதழ்கள் வேறுபாடு இல்லாமல் காணப்படும். அதான் வந்து என்னதுங்க, மோனோக்ளமைடி. சரிங்களா, ரைட். இது வந்து என்னது, டைகாட்டை பொறுத்த வரைக்கும் பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா, இப்போ அந்த சீடடு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சீட் பிளான்ட்டில் கிளாஸ் 1 டைகாட்டில் 3 சப்கிளாஸ் இருக்குது. பாலிபெட்டாலு, கேமோபெட்டாலு, மோனோக்ளமைடி. இதில் வந்து என்ன சீரீஸ் இருக்குன்னா, தலாமி ஃப்ளோரி, டிஸ்கி ஃப்ளோரி, கேலசி ஃப்ளோரி. இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் 6 இருக்குது. இதில் 4 ஆர்டர், இதில் 5 ஆர்டர். இதில் வந்து 34 ஃபேமிலி, 23 ஃபேமிலி, 27. இதெல்லாம் நீ நல்லா அந்த டேட்டாஸை கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாக்க இந்த சார்ட்டை மட்டும் 2 மீடியம் நீங்கள் எழுதினீங்கன்னாவே போதும். அதேமாதிரி சப்கிளாஸ் 2ல் வந்து கேமோபெட்டாலில் இன்ஃப்ரா ஹெட்ரோமெரி பைகார்பலேட்டு. அதில் 3 ஆர்டர், இதில் ஒரு 3 ஆர்டர், இங்கே ஒரு 4 ஆர்டர், இதில் ஒரு 9 ஃபேமிலிஸ், 12 ஃபேமிலிஸ் அண்டு 24 ஃபேமிலிஸ். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் வந்து என்னென்ன, வகுப்பு 3ல் சப்கிளாஸ் 3ல் மோனோக்ளமைடி, அதில் வந்து வேறுபாடற்று பூவிதழ் குழுமம் காணப்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா, ரைட். இதை பார்த்துங்க. அடுத்தது ஜிம்னோஸ்பம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஜிம்னோஸ்பம் இதில் பாருங்களேன். இதில் வந்து என்ன படிச்சிருக்கிறீங்க, திறந்த விதை குழுமங்கள். சரிங்களா, விதைகள் வந்து எப்படி இருக்கும், ஓப்பன் டைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, இந்த இதில் வந்து என்னென்னா சைக்கடேசி, கோனிஃபரேசி, நீட்டேசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான குடும்பங்கள் காணப்படும். அதை பார்த்துக்குங்க. அடுத்து மோனோக்ளமைடி. அடுத்து என்ன இருக்குது, மோனோக்ளமைடி. ரைட். இந்த மோனோக்ளமைடியில் சிங்கிள் கிளமைடிஸ் முடியும். அடுத்து மோனோகாட்டிலிடன், உருவித்தலை தாவரம். அப்போ உருவித்தலை தாவரத்தில் என்ன இருக்கும், ஜல்லிவேர் தொகுப்பாக இருக்கும். அதாவது ஃபைப்ரஸ் சிஸ்டமாக இருக்கும், பேரலல் வீனேஷனாக இருக்கும், ட்ரைமேரஸ் ஃப்ளவராக இருக்கும். இந்த மாதிரி என்னென்னா ஒவ்வொன்றையும் வச்சு அடிப்படையாக கொடுக்குறாங்க. இதில் 7 சீரீஸ் அண்டு 34 ஃபேமிலிஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து என்னதுங்க, பென்தமுக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். சரிங்களா, ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த பென்தமுக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஸ்டில் சப்போஸ்டு டு பி த பெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா, இப்போ வந்து என்னென்னா இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரிங்களா, ரைட். இதில் வந்து என்னென்னு பாருங்களேன், it has been widely practiced and colonial countries and herbaria of those countries were organized based on this system and still used as a key for the identification of plants. நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்தது. உலகத்தின் சில உலர் தாவர சேமிப்பு நிலையத்தில் இன்றளவும் தாவரங்களை அடையாளம் காண பின்வரும் காரணங்களால் இந்த வகைப்பாடு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த இதை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். இதில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளான்ட் இஸ் குவைட் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் பிகாஸ் இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் பர்சனல் ஸ்டடீஸ் ஃப்ரம் ஆக்சுவல் ஸ்பெசிமன். தாவரத்தில் இருக்கக்கூடிய விளக்கம் துல்லியமாகவும் ஏற்கக்கூடியதாகவும் இருக்குது. ஏன்னா வெறும் ஒப்பீடுகள் அடிப்படையில் இல்லாமல் நேரடி ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டு வகைப்படுத்தப்பட்டது இதனுடைய முக்கியமான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபேக்ட், உண்மை, நேரடி ஆய்வுக்கு. ரெண்டாவது என்னென்னா ஈஸி டு ஃபாலோ, அதிகமாக பின்பற்றுவதற்கு எளிமையாக இருக்குது. யூஸ்ட் அஸ் அ கீ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். தாவரங்களை இனம் கண்டறியவும் திறவுகோலாகவும் இது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Though it is a natural system of classification, what is intended to be phylogenetic, அதாவது பரிணாம வகைப்பாட்டுக்கு இதனுடைய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அடுத்தது ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ரைட், பாருங்களேன். இந்த ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது யாருன்னா அடால்ஃப் யங்லர் அண்டு கார்ல் பிராண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேரும் தான் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இவங்க என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா டை நேச்சுரலிக் அண்ட் பிளேசன் ஃபெல்மின் 23 வால்யூம் போட்டிருக்காங்க.
சரிங்களா? சரி, இந்த அடால்ஃப் ஹிட்லர் கார்ல் பிராண்டல் இவருடைய கிளாஸிஃபிகேஷன் பாருங்களேன். இந்த கிளாஸிஃபிகேஷன் மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க, டேபுலர் காலம். ஏன்னா இதெல்லாம் சார்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எம்ப்ரியோஃபைட்டா அதை என்ன வகைப்படுத்துகிறார் அப்படின்னா சைஃபனோ கேமா அப்படின்னு சொல்கிறார். எம்ப்ரியோஃபைட்டா சைஃபனோ கேமா. இது டிவிஷன். அங்கே எப்படி சீடேடு பிளான்ட்னு கொடுத்தோமோ பெந்தமுக்கர், இங்கே எம்ப்ரியோஃபைட்டா. இப்போ சப் டிவிஷன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு சப் டிவிஷன் 2ல் ஆஞ்சியோஸ்பெர்மை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று மோனோகாட் அண்டு டைகாட். இந்த டைகாட் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாக பிரிக்கிறார் பாருங்க, ஆர்கி கிளமைடியே அண்டு மெட்டா கிளமைடியே. ஆர்கி கிளமைடியே அண்டு மெட்டா கிளமைடியே. அதில் ஏ பெட்டாலே அண்டு சிம் பெட்டாலே. சரிங்களா? பெட்டல்ஸ் ஆர் நாட் யுனைடட் அண்ட் சிம் பெட்டால்னா ஆல் த பெட்டல்ஸ் யுனைடடாக இருக்குது. அதில் கரோலா இணையாதவை அதான் பாலிபெட்டாலஸ். அதேமாதிரி பீரியாந்த் சிங்கிள் ஆர் டபுள், பூவிதழ்கள் ஓரடுக்கு அல்லது ஈரடுக்காக இருக்கும். இட் இன்க்ளூட் 33 ஆர்டர் அண்டு 201 ஃபேமிலிஸ். யார்? ஆர்கி கிளமைடியாவுக்கு வகைப்படுத்திட்டார். மெட்டா கிளமைடியா அப்படிங்கிறது ஆல் த கொரோலஸ் ஆர் யுனைடட் த கேமோபெட்டாலஸ். பீரியாந்த் இங்கே சிங்கிள் ஆர் டபுள்னு கொடுத்தோம். இங்கே 2 வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், 2 அடுக்குகளாக காணப்படும். அடுத்தது இன்க்ளூடு 11 ஆர்டர் அண்டு 57 ஃபேமிலிஸ். 57 குடும்பங்களாகவும் 11 துறைகளாகவும் இதில் இருக்கும் அப்படிங்கிறது யார் சொல்கிறார் அப்படின்னா இந்த அடால்ஃப் ஹிட்லர் அண்டு கார்ல் பிராண்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொடுக்குறாங்க. ரைட். அடுத்தது என்னென்னா க்ரன்குவைஸ்ட், ஆத்தருடைய க்ரன்குவைஸ்ட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன், 2 வகைப்படுத்துகிறாங்க. தாவரங்களில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் 2 கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா ஒன்று மேக்னோலியாப்சிடா அண்டு லிலியாப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், மேக்னோலியாப்சிடா கிளாஸ் 1ல் சப் கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 கொடுத்துருக்காங்க. மேக்னோலைடு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சப் கிளாஸ் மேக்னோலைடியே. செகண்ட் என்ன அப்படின்னா ஹேமோலைடியே. சரிங்களா? 3வது கேரியோஃபிலிடியே. 4th ஓர் டிலினிடியே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்ட்ரிடியே. அடுத்தது ரோசிடியே. சரிங்களா? இந்த மாதிரி 6ஆக பிரிக்கிறார். சரிங்களா? பிரித்து என்ன பண்ணுறாருன்னா வகைப்படுத்துகிறாரு. அதாவது மேக்னோலியாப்சிடா. அடுத்து லில்லியாப்சிடா இருக்குது பார்த்தீங்களா, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்குது. லில்லியாப்சிடா இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன், அலிஸ்மேட்டடியே, அடுத்தது அரிக்கேடியே, அடுத்தது காமன் லைனடியே, அடுத்தது ஜிஞ்சிபிரிடியே அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லில்லிடியே. சரிங்களா? ஸோ இது எது யாருடையது? ஆத்தர் க்ரன்குவைஸ்ட். சரிங்களா? அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒன்றும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் நீங்கள் படிச்சுங்க. மேக்னோலியாப்சிடே அதே மாதிரி லிலியாப்சிடா இது 2ஐயும் என்ன படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் படிச்சிங்கனாவே வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு வருது பாருங்கள், த எவல்யூஷன் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சரிங்களா? எவல்யூஷன் பூக்கும் தாவரங்களுடைய பரிணாமம் மற்றும் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு இருக்குது. அதில் எல்லாமே 1968 கொடுத்துருக்காரு. அந்த புக்கில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய வகைப்பாடு. சரிங்களா? அடுத்த கிளாஸில் ஏபிஜே சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.